ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பால்சம் விதைகளை சேகரிக்கலாம் வாங்க. பால்சம் செடிகளில் பூக்கள் எல்லாம் பூத்து விதைகளாக மாறி இப்போ வெடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாம் வெடித்து வீணாக போயிடும். அதனால் நான் இன்றைக்கி பால்சம் விதைகளை எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த விதைகளை எல்லாம் சேகரித்து அடுத்த சீசனுக்கு நம்ம போடும்போது மறுபடியும் புதிய செடிகளை உருவாக்கலாம். தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்துருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய கலர்ஸ் பால்சம் போட்டிருந்தேன். எல்லாமே நல்ல பூக்களை கொடுத்து சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே விதைகள் பறித்து எடுத்தாச்சு. ஏற்கனவே நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 5-6 கலர் பால்சம் இருந்துச்சுங்க. தனித்தனியாக விதைகளை எடுத்து வைக்க முடியல. அதனால் எல்லாத்தையுமே பறித்து ஒரே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டேங்க. லைட் பிங்க், டார்க் பிங்க், வெள்ளை, இது நல்ல கேசரி கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எல்லாத்தையுமே விதைகள் பறித்து எடுத்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் விதைகளை அடுத்த வாரம் பறிச்சிக்கலாம். இப்போ முத்தி போன கொஞ்சம் விதைகளை மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த விதைகள். பார்க்கும்போதே அப்படியே அந்த பச்சை கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி நம்ம உடைச்சோம்னா உள்ள ப்ரௌன் கலரில் குட்டி குட்டியாக நிறைய விதைகள் இருக்கும். இதை ஒரு 2 நாளைக்கு நம்ம காய வச்சுட்டு சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த சீசனில் போடலாங்க. புளிச்சக்கீரையிலும் கொஞ்சம் விதைகள் இருந்துச்சு. அதையே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்னுடைய வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.